எரேமியா 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் 1வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். 1வது வசனம் முழுவதுமாக நீங்கள் அப்புறமா வீட்டில் படிச்சுக்கோங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீயோ வென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த வேத வசனம் இருக்குங்க. இந்த விஷயம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமான விஷயமாக தாங்க இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, பேசிதானே ஆகணும். இப்போது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விட்டு வேறொரு மனைவி கூடயோ, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை விட்டு வேறொரு கணவன் கூடயோ இருந்தால் அது மிகப்பெரிய பாவமாக இந்த உலகம் சொல்லுது இல்லையா? எந்த மனுஷங்களுக்குமே இதை ஏற்றுக்க முடியாத ஒரு காரியமாக தான் இருக்குதுங்க. ஆனால் வேத வசனம் இங்கே சொல்லுது, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர் தாங்க சொல்கிறாரு, நீ அநேகரோட வேசித்தனம் பண்ணின, ஆனால் என்கிட்ட திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்கிறாருங்க. எந்த தியாகினாலையும் இப்படிப்பட்ட விஷயத்த கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது இல்லையா? ஏன்னா இது அவ்வளோ பெரிய பாவம், துரோகமாக கருதப்படுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாருங்க, நீ இவ்வளோ வேசித்தனம் பண்ணின, நான் பரிசுத்தமுள்ள கர்த்தர் தான், ஆனால் என்கிட்ட திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்கிறாருங்க. இதுதாங்க ஏசப்பாவுடைய அன்பு. இந்த அன்பு இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாத அன்புங்க. அந்த பாவத்தை மாற்றி நம்ம இப்படி ஒரு பாவம் செஞ்சோமான்னு நம்மளையே மறக்க வைக்கிற அளவுக்கு அன்பு கொடுக்குற அளவுக்கு அவர் அன்புள்ளவராக இருக்கிறாருங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஏசப்பா கிட்டே வந்துடுங்க. அவர் உங்களை தான் அழைக்கிறாரு. ஸோ அந்த வாய்ஸை தெளிவாக கேட்டு ஏசப்பா கிட்டே வந்துடுங்க. இன்றைக்கான காட்ஸ் வாய்ஸை கேட்டு அதுபடி நடப்போம். காட் பிளஸ் யூ.